உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ராத்திரி இங்க வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நீங்க எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கலாம். இந்த செமினாருக்கு வர்றதுக்கு பதிலா வீட்டில் ஃபேமிலி கூட இருந்திருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்கலாம், இல்லை ஒரு பார்ட்டிக்கு கூட போயிருக்கலாம். ஆனால் அதை எல்லாம் விட்டுட்டு இங்கே வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க. அதை நான் ரொம்ப பாராட்டுகிறேன். இன்னைக்கு செஷன் முடியும் போது நீங்கள் செலவு பண்ண பணத்துக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் அதை விட பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதாவது நீங்கள் செலவு பண்ணுற இந்த நேரத்துக்கு ஏற்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா பணத்தை விட நேரம் ரொம்ப முக்கியம். பணத்தை நம்மால் திருப்பி சம்பாதிச்சிட முடியும் இல்லையா? ஆனால் ஒரு நாளை செலவு பண்ணிட்டா அந்த நேரத்தை யாராலையும் திருப்பி கொண்டு வர முடியாது. உங்க வாழ்க்கையில ஒரு நாள் குறைஞ்சிடும். அதனால யாராவது ரொம்ப தைரியமா உங்ககிட்ட வந்து உங்க ஒரு ஈவினிங்கை எனக்காக கொடுங்கன்னு கேட்டா அவங்க கிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு ஈவினிங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு பகுதி. நான் இப்போலாம் யாருக்காகவும் என் நேரத்தை வீணாக்க மாட்டேன். ஏன்னா நேரம் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. எல்லார்கிட்டையும் நோட்ஸ் எடுக்க பேப்பர் இருக்கா? இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. நோட்ஸ் எடுக்க கண்டிப்பா ஏதாச்சும் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு ஒர்க் செஷன் மாதிரி தான் இருக்க போகுது. உங்களை என்டர்டெயின் பண்ண நான் இங்க வரல. என் ஆரம்ப ஜோக் வச்சே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் ஒன்றும் பெரிய காமெடி பீஸ் இல்லைன்னு. இங்க எந்த பெரிய பந்தாவும் இருக்காது. ஆனா உங்ககிட்ட ஷேர் பண்ண சில நல்ல ஐடியாஸ் என்கிட்ட இருக்கு. கொஞ்ச நேரம் கவனிங்க. என் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த சில முக்கியமான விஷயங்களை பத்தி நாம பார்க்கலாம். முதல்ல நாம என்னெல்லாம் பேச போறோம்னு ஒரு அவுட்லைன் கொடுத்துடுறேன். 5 விஷயங்களை பத்தி பேச போறேன். முதல்ல அந்த 5ஐயும் சொல்லிடுறேன், அப்புறம் ஒவ்வொன்றா விவரமா பார்க்கலாம். முதல் விஷயம் பர்சனல் டெவலப்மெண்ட். ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் சரியான இடம். இங்க ஆரம்பிக்கலைன்னா அப்புறம் வேற எதுவும் நடக்காது. அடுத்த விஷயம் பேசிக் லாஸ். அடிப்படை விஷயங்களை கத்துக்கிறது எப்பவுமே நல்லது. மூணாவது விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோல் செட்டிங். நாலாவது விஷயம் கொஞ்சம் நெகட்டிவான பகுதி. வாழ்க்கையில நெகட்டிவ் விஷயங்களும் இருக்கு இல்லையா? ஸோ அதையும் பத்தி பேசியே ஆகணும். இதுக்கு பேரு டிசீசஸ் ஆஃப் ஆட்டிடியூட், அதாவது நம்ம மனோபாவத்தில் இருக்கிற நோய்கள். இந்த நோய்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட தீர்வு என்னன்னு பார்க்கலாம். இதெல்லாம் எனக்கே இருந்திருக்கு. அதனால நான் இதுல ஒரு எக்ஸ்பர்ட். ஸோ என்னால உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்க முடியும். கடைசியா நாம பார்க்க போறது உங்க வாழ்க்கையே மாத்த போற ஒரு நாள். இதுல உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய எமோஷன்ஸ் பத்தி பேச போறோம். சரி, ஒரு ராத்திரியில கவர் பண்றதுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆனா பாருங்க, நாம விடாம முயற்சி பண்ணி இதெல்லாம் முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். யாரோ ஒருத்தர் ஒரு முறை சொன்னாங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காசையும் எடுத்து எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்தாலும் கொஞ்ச நாள்லயே அந்த காசெல்லாம் மறுபடியும் பழையபடி யார்கிட்ட இருந்துச்சோ அவங்களுக்கே போய் சேர்ந்துடும். பிரமிக்க வைக்கிற வெற்றின்றது நீங்க தேடி ஓடுற விஷயம் இல்லை, உங்களை தேடி வர வைக்க வேண்டிய விஷயம். வெற்றி வந்து தங்குறதுக்கு ஒரு நல்ல இடத்தை தேடுது. அதனால அதை துரத்துறதுக்கு பதிலா உங்க மேல நீங்க வேலை செய்யணும். அதுதான் பர்சனல் டெவலப்மெண்ட். பாருங்க, ஒரு வேலை செய்யும் போது நீங்க கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி எனக்கு என்ன கிடைக்குதுன்றது இல்ல, நான் என்னவா மாறிட்டு இருக்கேன்றது தான். இங்க எனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்குதுன்றது பெரிய விஷயம் இல்ல, இங்க நான் என்னவா உருவெடுக்கிறேன்றது தான் முக்கியம். ஏன்னா உண்மையான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கிற விஷயத்துல இல்ல, நீங்க என்னவா ஆகுறீங்கன்றதுல தான் இருக்கு. அதான் இன்னைக்கு நம்ம பேச போற முக்கியமான விஷயம், பர்சனல் டெவலப்மெண்ட். எனக்கு 25 வயசு இருக்கும்போது மிஸ்டர் ஷே என்கிட்ட கொடுத்த பொறுப்புகள்லையே இதுதான் ரொம்ப கஷ்டமானது. சொல்லப்போனா நான் இன்னும் இதில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். நாம் எந்த அளவுக்கு மாற முடியும்னு பார்க்கறது ஒரு முடியில்லாத சவால்னு நான் நினைக்கிறேன். 2 விஷயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒன்று எப்படி பண்ணுறது, இன்னொன்று ஏன் பண்ணுறது. நாம் இதை 2ஐயுமே பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் விவரமாக என்ன செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பொதுவான பதிலை முதல்ல சொல்கிறேன். இதோ, நாளைக்கு என்ன நடந்தாலும் சரி, உங்களால் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களை செய்ய முடியும். இதிலிருந்தே ஆரம்பிப்போம். மனுஷங்களால நம்ப முடியாத விஷயங்களை, பிரமிக்க வைக்கிற காரியங்களை செய்ய முடியும். சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, ஒரு ஆணாலோ இல்ல ஒரு பெண்ணாலோ அதையெல்லாம் மீறி பெரிய சாதனை செய்ய முடியும். மனுஷங்களால ஒண்ணுமே இல்லாததிலிருந்து ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்க முடியும். சில்லறைய பெரும் செல்வமா மாத்த முடியும். தோல்வியை வெற்றியா மாத்த முடியும். மனுஷங்க ஏன் இவ்வளவு பெரிய விஷயங்களை பண்றாங்கன்னா, ஏன்னா அவங்களே ஒரு பெரிய அதிசயமானவங்க தான். நம்ம கிட்ட இருக்கிற அந்த அபூர்வமான திறமைகளை வெளியே கொண்டு வாங்க. அதெல்லாம் நீங்க பயன்படுத்துறதுக்காக காத்துட்டு இருக்கு. அப்புறம் நீங்க எதை மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது மாத்திடும். நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். ஏன்னா உங்களால மாற முடியும்.
இப்ப இருக்கிற நிலைமை உங்களுக்கு பிடிக்கலையா? அதை மாத்துங்க. உங்களுக்கு செட் ஆகலையா? மாத்துங்க. அது உங்களுக்கு திருப்தி தரலையா? மாத்துங்க. அது போதலையா? அதையும் மாத்துங்க. நான் உங்களுக்கு சவால் விடுறேன், ஏன்னா உங்களால மாற முடியும். பாருங்க, இன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் நீங்க பழைய ஆளா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது உங்க விருப்பம்தான். பாருங்க, 200 பவுண்ட் எடையை தூக்க போறோம்னு ஜிம்முக்கு போற வரைக்கும் பயங்கர குஷியா இருக்கும். ஆனா ஜிம்முக்கு போனதுக்கு அப்புறம் வேற ஒரு உத்வேகம் தேவைப்படும். அந்த புது உத்வேகம் பேரு தான் டிசிப்ளின், ஒழுக்கம். மனுஷன் முன்னேறதுக்கு முக்கியமான படி இந்த ஒழுக்கம் தான். நீங்க உண்மையிலேயே ஒரு விஷயத்தை பார்த்து உற்சாகப்படணும்னா அது இதுதான். தேவையான காரியங்களை உங்களையே செய்ய வைக்கிற அந்த திறமையை நினைச்சு உற்சாகப்படுங்க. சரி, இந்த ஒழுக்கத்துக்கு முக்கியமான வழி என்ன தெரியுமா? சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிங்க. அந்த சின்ன சின்ன ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறதுல ஆர்வமா இருங்க. ஏன்னா அதுதான் உங்களை பெரிய விஷயங்களுக்கு கூட்டிட்டு போகும். சின்ன சவால்களை ஏத்துக்காம வாழ்க்கையில வர்ற பெரிய சவால்களை உங்களால சமாளிக்க முடியாது. உங்களால என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் போடுங்க. உடனே அதை செய்ய ஆரம்பிங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்காகவும் மன உறுதிக்கும் பயிற்சிக்கும் உங்களை நீங்களே பக்குவப்படுத்திக்கோங்க. அப்போதான் வாழ்க்கையில பெரிய சவால்கள் வரும்போது நீங்க அதுக்கு தயாரா இருப்பீங்க. அந்த அளவுக்கு மனபலம் உங்களுக்கு இருக்கும். ஆனா பாருங்க, சின்ன சின்ன விஷயங்களையே உங்களால சமாளிக்க முடியலன்னா கண்டிப்பா பெரிய விஷயங்களை செய்ய முடியாது. சரி, வாழ்க்கை மாற வேற என்ன வேணும்? செல்ஃப் மோட்டிவேஷன். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் இதை செல்ஃப் மோட்டிவேஷன்னு சொல்றோம்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே மோட்டிவேஷன்னா அது ஒண்ணுதான். உங்களை நீங்களே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஏன்னா மற்றவங்களை யாரையும் நம்மால மாற்ற முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களா நினைச்சு மாறினாதான் உண்டு. நாம அவங்கள மாற்ற முடியாது. கடவுளுக்கு தெரியும், நான் எவ்வளவோ பேரை மாற்ற முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனா அது வேலைக்கு ஆகல. அவங்களாவே நினைச்சாதான் மாற முடியும். அதனால இப்போ உங்ககிட்ட இருக்கிறத விட அதிகமா உங்களால சாதிக்க முடியும். இதுதான் சவால். அதே சமயம் இன்னொரு பக்கத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க மாறாத வரைக்கும் உங்ககிட்ட இப்ப என்ன இருக்கோ அதுதான் எப்பவும் இருக்கும். நம்பர் 1, விஷயங்கள் எப்படி நடக்குதுன்னு கத்துக்கோங்க. முன்னேறதுக்கு முதல் வழியே தெரிஞ்சுக்கிறது தான். வாழ்க்கை மாறணும்னா புது ஐடியாக்கள் வேணும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இந்த செமினார் முழுக்க இது மாதிரி சில விஷயங்களை நான் சொல்லுவேன். அதுல முதல்ல இதுதான், நீங்க தெரிஞ்சுக்கிற எல்லாத்தையும் உங்களால உடனே செஞ்சிட முடியாம இருக்கலாம். எனக்கு புரியுது, எல்லாத்தையும் செய்ய முடியாதுதான். ஆனா எதெல்லாம் செய்ய முடியும்னு எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்க வாழ்க்கையோட கடைசியில திரும்பி பார்க்கும்போது, நான் வாழ வேண்டியதுல 10ல் 1 பங்கு தான் வாழ்ந்திருக்கேன், மீதி 9 பங்கும் வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு நீங்க வருத்தப்படக்கூடாது. அது வாய்ப்பில்லாததால இல்ல, விஷயம் தெரியாததால அப்படி ஆயிருக்க கூடாது. ஸோ அதுதான் நம்பர் 1, விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என்னோட வாழ்க்கை மாறுறதுக்கு ஷோஃப் ஒரு வார்த்தையை சொன்னாரு. அதுதான் ஸ்டடி. அதாவது படிக்கிறது இல்லைன்னா கத்துக்கிறது. இது ரொம்ப அருமையான வார்த்தை. நீங்க ஜெயிக்கணும்னா ஜெயிச்சவங்களை பத்தி படிங்க, சந்தோஷமா இருக்கணும்னா சந்தோஷத்தை பத்தி படிங்க, பணக்காரராகணும்னா அதை பத்தி படிங்க. இதெல்லாம் ஏதோ அதிர்ஷ்டத்துல வரும்னு விட்டுறாதீங்க. ஒரு பாடமா நினைச்சு இதை பத்தி கத்துக்கோங்க. உங்க பொருளாதாரம், சமூகம், ஆன்மீகம், அப்புறம் உங்களோட பர்சனல் வாழ்க்கையை எதெல்லாம் மாத்துமோ அதை பத்தி எல்லாம் நீங்க கண்டிப்பா படிக்கணும். சரி, உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தா எதை வேணா எப்படி மாத்துறதுன்னு தெரிஞ்சிக்க ஒரு 3 வழியை சொல்றேன். வாழ்க்கையில எந்த பக்கம் போனாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எதையுமே மாத்துறதுக்கு இதோ 3 வழிகள். முதல்ல படிக்கணும். நல்லா படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. படிக்கிறதுனா என்ன தெரியுமா? புது புது ஐடியாக்கள் இருக்கிற ஒரு புதையலை திறக்கிறது தான் படிக்கிறது. இந்த ஐடியாக்கள் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பகுதியையும் மாத்திடும். வாழ்க்கையில உண்மையாவே மாற்றம் வேணும்னா நீங்க கண்டிப்பா படிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச, நான் கூட வேலை செஞ்ச உலகத்துல இருக்கிற அத்தனை பெரிய ஆளுங்களும் நல்லா படிக்கிறவங்களா தான் இருக்காங்க. எதையாவது கத்துக்கணுங்கிற ஆர்வம் தான் அவங்கள படிக்க வைக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதனால அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அனுபவத்திலிருந்து கத்துக்கிறது ஒரு விதம், ஆனா மற்றவங்க அனுபவத்திலிருந்து கத்துக்கிறது இன்னொரு விதம். பாருங்க, ஒரு புக்கை நீங்க படிச்சீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில ஒரு 5 வருஷத்தை மிச்சப்படுத்தும். எத்தனையோ ஜெயிச்ச மனுஷங்க அவங்க கதையையும் அவங்க எப்படி இதெல்லாம் செஞ்சாங்கன்னு புக்ஸ்ல எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அதை மக்கள் படிக்கிறதே இல்லை. இதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. இன்னும் சொல்ல போனா, மனசுறுதியா இருக்கிறது எப்படி, முடிவு எடுக்கிறது எப்படி, நல்லா பேசுறது, ஒரு தலைவனா இருக்கிறது, மற்றவங்க கிட்ட செல்வாக்கா இருக்கிறது, நம்ம கேரக்டரை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு எவ்வளவோ புக்ஸ் இருக்கு. ஆனா ஜனங்க இதெல்லாம் படிக்கிறதே இல்லை. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதனால நல்லா படிங்க.
ஆனா இதை நோட் பண்ணிக்கோங்க, ஒரு நாளைக்கு 30 நிமிஷம், வெறும் 30 நிமிஷம் படிக்கிறதுக்காக ஒதுக்குங்க. முடிஞ்சா 1 மணி நேரம் ஆக்குங்க. ஆனா குறைஞ்சது 30 நிமிஷமாவது படிங்க. தினமும் 30 நிமிஷம். ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவான விஷயம், யோசிக்க வைக்கிற விஷயம், உற்சாகப்படுத்துற விஷயம், இல்லனா எதையாவது கற்றுக் கொடுக்கிற விஷயத்த படிங்க. ஒரு நாள் கூட விடாதீங்க. ஒருவேளை சாப்பாட்டை கூட விட்டுடுங்க. ஆனா இந்த 30 நிமிஷம் படிக்கிறத விடாதீங்க. ஏன்னா சாப்பாடு இல்லாம கூட சமாளிச்சிடலாம், ஆனா புக்ஸ் இல்லாம முடியாது. நேத்து தான் என் ஸ்டாஃப் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சில பேர் படிக்கவே மாட்டாங்க. அவங்க மூளைக்கு சரியா சத்து இல்லாம போயிடுச்சு. மூளை ரொம்ப சோர்ந்து போயிருக்கு. அதான் நான் சொல்றேன், மூளைக்கு நல்ல தீனி வேணும்னா ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. பைபிள்ல கூட ஒரு வரி இருக்கு, மனுஷன் வெறும் சாப்பாட்டினால மட்டும் வாழ முடியாதுன்னு. சாப்பாட்டுக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் வார்த்தைகள் தான். வார்த்தைகள் தான் நம்ம மூளைக்கு சத்து. அதுதான் நம்மள மிருகங்கள் கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுது. வார்த்தைகள் தான் நம்ம ஆத்மாவுக்கு தெம்பு. சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும்னா மனுஷங்களுக்கு சாப்பாடும் வேணும், வார்த்தைகளும் வேணும். இன்னொரு விஷயம், உங்களால ஒரு நாளைக்கு ஒரு புக் படிக்க முடிஞ்சா உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறிடும். நிஜமாவே சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒரு புக் உங்க வாழ்க்கையே மாத்திடும். ஆன்மீகம், ஒழுக்கம், தனிப்பட்ட வளர்ச்சி, பொருளாதாரம், வரலாறு, பூகோளம்னு எல்லாத்தையும் படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு புக் படிச்சா நீங்க வேற ஆளா மாறிடுவீங்க. முடிஞ்சா அந்த ரீடிங் ஸ்கில்ஸ் கிளாஸ்ல எல்லாம் சேர்ந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு புக் உங்க வாழ்க்கையை மாத்தும். ஆனா ஒண்ணு, நீங்க மெதுவா படிச்சாலும் சரி, வேகமா படிச்சாலும் சரி, திக்கி திணறி படிச்சாலும் சரி, இல்ல சூப்பரா படிச்சாலும் சரி, முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க படிக்கணும். வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு 2வது வழி என்னன்னா, மத்தவங்க சொல்றத கேட்கறது. ஜெயிச்ச மனுஷங்க கூட இருங்க, அவங்க சொல்றத கேளுங்க. அதே சமயம் தோத்து போனவங்க கிட்ட இருந்தும் கத்துக்கலாம். நல்லது கெட்டது 2யும் கவனிச்சு நோட்ஸ் எடுங்க. தோத்தவங்க கிட்ட இருந்து எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கத்துக்கலாம். எதை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதனால பாசிட்டிவ் நெகட்டிவ் 2த்துல இருந்தும் கத்துக்கோங்க. சரி, ஏழனை என்ன படிக்கிறாங்கன்னு பாருங்க, அதை நீங்க படிக்காதீங்க. புரியுதா? இது ஒரு நல்ல விஷயம். நெகட்டிவ் விஷயத்துல இருந்தும் கத்துக்கங்க. அதே மாதிரி பாசிட்டிவ் விஷயத்துல இருந்தும் நீங்க கத்துக்கலாம். ஜெயிக்கிறவங்க கூட இருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. அதை எப்படி சொல்றாங்கன்னு கவனிங்க, அது ரொம்ப முக்கியம். அதனால கவனிச்சு கத்துக்கங்க. இப்போ இன்னைக்கு நைட்டு நான் சொல்ல போறதுலயே ரொம்ப முக்கியமான அட்வைஸ் இதுதான். இதை விட பெஸ்டான ஒன்று வேற கிடையாது. இதுதான் அது. ஏழைங்க பணக்காரங்களை டின்னருக்கு கூட்டிட்டு போய் அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும். இதுதான் என்கிட்ட இருக்கிற பெஸ்ட் ஐடியா. ஒருத்தர் சரியா சம்பாதிக்கலைன்னா அவர் முதல்ல செய்ய வேண்டியது, நல்லா சம்பாதிக்கிற ஒருத்தரை பார்த்து அவருக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு கூப்பிடுறது தான். ஒரு 50, 60 இல்லைனா $80 செலவு பண்ணுங்க. ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஒரு 2 மணி நேரம் அந்த சாப்பாட்டை மெதுவாக சாப்பிட்டுக்கிட்டே நேரத்தை செலவு பண்ணுங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆள் 2 மணி நேரம் சாப்பிட்டுக்கிட்டே பேச ஆரம்பிச்சாங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிறைய ஐடியாஸ் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வருமானத்தை 2 மடங்கு, 3 மடங்கு, ஏன் 5 மடங்கு கூட அதிகமாக்கலாம். ஆனால் நிஜம் என்னன்னா, ஏழைங்க வழக்கமாக பணக்காரங்களை டின்னருக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. அப்புறம் சுத்தமாக காசு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. நீங்கள் வெறும் நல்ல வேலையாளாக மட்டும் இருந்தால் போதாது, மற்றவங்க சொல்கிறத நல்லா கேட்குறவராக இருக்கணும். நீங்க படிக்கிறதும் கேட்கறதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நல்ல விஷயங்களை உங்களோட டைரியில எழுதி வைங்க. நமக்கு ஒரு நாளைக்கு முழிச்சிட்டு இருக்க 16 மணி நேரம் கிடைக்குது. அந்த 16 மணி நேரமும் மற்றவங்க சொல்றத கேட்க பழகுங்க. ஏன் பழகுங்கன்னு சொல்றேன்னா, மற்றவங்க சொல்றத கேட்கறது அவ்வளோ ஈஸி இல்லை. பேசுறது ரொம்ப சுலபம், ஆனால் கேட்கறது கஷ்டம்னு எனக்கே தெரிஞ்சுது. ஆனால் நீங்கள் அந்த 16 மணி நேரமும் கவனிக்க பழகிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து சூப்பரான ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ உங்கள் வாழ்க்கையை மாற்ற 3வது வழி என்னன்னா, கவனிக்கிறது, அப்சர்வ் பண்ணுறது. மற்றவங்க செய்கிறத பார்க்கறது மூலமாகவே நிறைய கற்றுக்கலாம். ஜெயிக்கிறவங்க கூட இருந்து அவங்கள கவனிங்க. ஏன்னா ஜெயிச்சவங்க அதுக்கான சில அடையாளங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. சக்சஸ் லீவ்ஸ் க்ளூஸ். ஒருத்தர் எப்படி கை குலுக்குறாருன்னு பாருங்க. ஒரு லேடி எப்படி மற்றவங்களுக்கு பதில் சொல்றாங்கன்னு கவனிங்க. நல்லா பண்றவங்க சில விஷயங்களை திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. நீங்க புத்திசாலியா இருந்தா அதையெல்லாம் கவனிச்சு கத்துக்கலாம். ஒன்று சைட், அதாவது கண்ணால பார்க்கறது. இன்னொன்று இன்சைட்,
அதாவது மனசால பார்க்கறது. கண்ணால பார்த்தா விஷயங்கள் புரியும், மனசால பார்த்தா அதற்கான விடைகள் கிடைக்கும். உங்க கண்ணையும் மூளையையும் வேலை செய்ய விடுங்க. இந்த பார்வையை வளர்த்துக்க பெஸ்ட் அட்வைஸ் எதுன்னா, எதையும் விடாம கவனிங்க, எதையும் மிஸ் பண்ணாதீங்க. எதையாவது ஒன்றுள்ள முழுசா கவனம் செலுத்த கத்துக்கணும். நான் ஒரு தடவை ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். அதோட தலைப்பு, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க முழுசா இருங்க. சூப்பரான விஷயம். எதையும் விட்டுறாதீங்க. இப்போ உங்களை நீங்களே வளர்த்துக்க அடுத்த ஸ்டெப். முதல் ஸ்டெப் என்னன்னா, விஷயங்கள் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது, வேலையில இறங்குறது. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு இப்போ செயல்ல இறங்கணும். இதைத்தான் பிசினஸ் உலகத்துல கேம் பிளான்னு சொல்லுவோம். உங்களோட கேம் பிளானை ரெடி பண்ணுங்க. எங்க வீக்கெண்ட் செமினார்ல நாங்க முக்கியமா சொல்லி கொடுக்கறது இந்த கேம் பிளானை பத்தி தான். எல்லாருக்குமே ஒரு கேம் பிளான் தேவை. முக்கியமா பணக்காரனா ஆக, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ஒரு நல்ல கேம் பிளான் வேணும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கேம் பிளான் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காதீங்க, ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. மண்டைக்குள்ள பிளான் போடாதீங்க, பேப்பரை பார்த்து வேலை செய்யுங்க. நான் அடிக்கடி எல்லாரையும் கேட்பேன், அடுத்த 6 மாசத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. யாராவது என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா நான் சொல்லுவேன், வேணாம், வாயால சொல்லாதீங்க, செஞ்சு காட்டுங்க. அடுத்த 6 மாசத்துக்கான உங்க பிளானை என்கிட்ட காட்டுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பிளான் கண்டிப்பா இருக்கணும். அதனால நாளையிலிருந்து நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். உங்க பிளானை ஒரு முறை எடுத்து பாருங்க. அதுல பெரிய அளவுல முயற்சி இல்லைன்னா அதை மாத்துங்க. ஆக்ஷன் கூட சேர்த்து சொல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்டான வார்த்தை மேசிவ், பிரம்மாண்டமான முயற்சி. அது எல்லாத்தையும் மாத்திரும். இந்த பிரம்மாண்டமான முயற்சி தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு. நீங்க ஃபோன் கால் பண்ண போறீங்களா? ஒரு சில 1000 கால் பண்ணுங்க. யாரையாவது காண்டாக்ட் பண்ணணுமா? ஒரு சில 1000 பேரை பிடிங்க. கதவை தட்டி வாய்ப்பு கேட்கணுமா? ஒரு சில 1000 கதவை தட்டுங்க. பாருங்க, இது எல்லாத்தையும் அப்படியே மாத்திரும். இந்த ஃபார்முலா இப்படி தான் ஒர்க் ஆகும். ஒரு நல்ல ஐடியா கிடைச்சா உடனே பயங்கரமா இறங்கி வேலை செய்யுங்க. 2-3 நல்ல ஐடியா கிடைச்சா இன்னும் வேகமா வேலை செய்யுங்க. இதுதான் ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலா, வேகமான உழைப்பு. இதையெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம், அது நல்லதுதான் இல்ல? ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலா, ஒரு நல்ல ஐடியாவுக்காக செமையா உழைக்கணும். அவ்வளவுதான் விஷயம். நீங்க கத்துக்கிற விஷயம் வெறும் அறிவா மட்டும் நின்றுடக்கூடாது. அப்படி இருந்தா நீங்க முட்டாளாயிடுவீங்க. நீங்க கத்துக்கிற விஷயம் செயலா மாறணும். அப்போதான் நீங்க செல்வந்தராக முடியும். இப்போ பர்சனல் டெவலப்மெண்ட்ல 3வது ஸ்டெப். இதோட இதை முடிச்சுக்கலாம். 3வது ஸ்டெப் என்னன்னா, ஒரு சின்ன எச்சரிக்கை. வாழ்க்கை முழுக்க நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன எச்சரிக்கைகள் தேவைப்படுது. இது என்ன சொல்லுதுன்னா, சிஸ்டத்தை ஏமாத்த நினைக்காதீங்க, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யுங்க. ஆனா அதை மீற பார்க்காதீங்க. சில பேர் கொஞ்சம் கத்துக்கிட்டு உடனே குறுக்கு வழியை தேடுவாங்க, ஷார்ட்கட் பார்ப்பாங்க, மட்டமான வழிகளை தேடுவாங்க. தயவு செஞ்சு அந்த வலையில விழுந்துடாதீங்க. அப்புறம் உங்க வாழ்க்கையே மட்டமாயிடும். எது சரியோ அதை கண்டுபிடிச்சு அந்த வழியிலே செய்யுங்க. அதுக்கு கொஞ்சம் அதிக நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, சரியாவே செய்யுங்க. சரியான விஷயத்துல என்னைக்கும் சமரசம் பண்ணிக்காதீங்க. அப்புறம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. எதையும் வேகமா கத்துக்கோங்க. கத்துக்க ரொம்ப நாள் எடுத்துக்காதீங்க. 3வது விஷயம், பிடிவாதமா இருக்காதீங்க. பாருங்க, இந்த உலகமே சில விதிகளால தான் ஓடுது. இந்த பிரபஞ்சமே அப்படிதான். மின்சாரத்துக்கு ஒரு விதி இருக்கு, புவியீர்ப்பு விசைக்கு ஒரு விதி இருக்கு, கணக்குக்கு ஒரு விதி, அறிவியலுக்கு ஒரு விதி, விவசாயத்துக்குன்னு ஒரு விதி. இப்படி எல்லாத்துக்கும் விதிகள் இருக்கு. சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த பூமியில நாம இருக்கும்போது இங்க இருக்கிற செட்டப்பை நாம கத்துக்கணும். வாழ்க்கையோட செட்டப். இதை நாம ஒன்றும் உருவாக்கல. பாருங்க, விவரம் இல்லாம முட்டாளா இருக்கிறத விட மோசமான விஷயம் எதுவுமே இல்லை. காசு இல்லாம இருக்கிறது கூட பரவாயில்ல, ஆனா முட்டாளா இருக்கிறது ரொம்ப கொடுமை. அதனால எல்லா தகவல்களையும் சரியா தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் முக்கியம். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அதை கத்துக்கோங்க. பிடிக்குதோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா கத்துக்கணும். இதைத்தான் நான் பசங்க கிட்ட சொல்றேன், புரியுதா? முதல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதை பத்தி நீ என்ன நினைக்கிறங்கிறது உன்னோட இஷ்டம். அதை வச்சு என்ன செய்ய போறங்கிறதும் உன் விருப்பம்தான். ஆனா முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. அதனால முதலாவது விஷயம் கத்துக்கோ. அப்போதான் அடிபடாம தப்பிக்கலாம். உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ கத்துக்கோ. இப்போ 2வது விஷயம், இதுக்கு பேரு பயன்பாட்டு விதி, லா ஆஃப் யூஸ். இது எப்படின்னா, எதையெல்லாம் நீ பயன்படுத்தலையோ அதையெல்லாம் நீ இழந்துடுவ. இன்னைக்கு நீ எதையும் பயன்படுத்தலைன்னா அது அவ்வளோதான், போச்சு. யாராவது
பரவாயில்ல, நாளைக்கு 2 மடங்கு அதிகமா உழைச்சு சரி பண்ணிக்கலான்னு சொன்னா அது முட்டாள்தனம். ஏன்னா நாளைக்கு எப்படியும் நீ அதை செய்யத்தான் போற. ஆனா இன்னைக்கு நீ பயன்படுத்தாதது போச்சுதான். ஒரு திறமையை நீ பயன்படுத்தலைன்னா அது காணாம போயிடும். உன் கையை அப்படியே உடம்போட சேர்த்து கட்டி போட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டேன்னு வை, அப்புறம் உன்னால அதை நகர்த்தவே முடியாது. அந்த கை அவ்வளோதான். இந்த கை வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும்? அதை தொடர்ந்து பயன்படுத்தணும். நீ நிப்பாட்டினா ஆட்டோமேட்டிக்கா நீ அதை இழந்துடுவ. இதுக்கு யாரும் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. நீ எப்போ விடுறியோ அப்பவே அதை இழந்துடுவ. உன் கைக்கு எப்படி இது பொருந்துதோ அதே தான் உன் மூளைக்கும் உன்னோட குணங்களுக்கும். உன்னோட லட்சியத்தை நீ பயன்படுத்தலைன்னா அது குறைஞ்சிடும். இதுதான் விதி. உன்னோட புத்துணர்ச்சியும் ஆற்றலும் கூட பயன்படுத்தலைன்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். உன் உணர்வுகளும் அப்படியே மங்கிடும். அது வளராது, குறைஞ்சிடும். நம்பிக்கையை கூட நீ பயன்படுத்தலைன்னா அது இல்லாம போயிடும். அதனால இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், உன்னை நீயே ஒரு வாட்டி செக் பண்ணி பாரு. நாளையிலேருந்து ஒரு புது ப்ராஜெக்ட். உன்கிட்ட என்னவெல்லாம் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போடு. உன்னோட திறமை, புத்திசாலித்தனம், ஆர்வம், நம்பிக்கை, தைரியம், இது எல்லாத்தையும் நீ சரியா பயன்படுத்துறியான்னு பாரு. இல்லனா நீ அதை இழந்துடுவ. இதுதான் விதைப்பதும் அறுவடை செய்வதும் மாதிரியான ஒரு விதி. உண்மையை சொல்ல போனா என் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல எனக்கே இதுல பெரிய குழப்பம் இருந்துச்சு. எனக்கு சரியான பலன் கிடைக்கலைன்னு மட்டும் புரிஞ்சுது. ஆனா எதனால இப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அப்போதான் மிஸ்டர் ஷாப் ஒரு ஐடியா கொடுத்தாரு. அதுக்கப்புறம்தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. அவர் சொன்னாரு, மிஸ்டர் ரோன், என்கிட்ட உனக்கு ஒரு பதில் இருக்கு. இந்த விதியை வேற மாதிரி சொன்னா உனக்கு பிரச்சனை எங்க இருக்குன்னு புரியும். உடனே அதை சரி பண்ணலாம்னு சொன்னாரு.